வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் கிளவர் சீசன் 1 எபிசோட் 4 த மேஜிக் நைட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஒரு வழியாக ஆஸ்தாவும் யூனோவும் கிளவர் கிங்டமுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த கோட்டை பார்த்தியா எவ்வளோ பெருசாக இருக்குது. யூனோ இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே மந்திர சக்தியை பயன்படுத்தி எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அந்த மீட்டை பார்த்தியா எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்குது. இந்த பொருள் எல்லாமே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, என்ன இவ்வளோ வேலை போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா பயப்படுறாரு. சரி, அதெல்லாம் பார்க்குறது இருக்கட்டும், அந்த கோட்டை பாரு எவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ நான் விசர் ஆனதுக்கப்புறம் நீயும் நானும் அங்கே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னதெல்லாம் நீ சொல்லிகிட்டு இருக்கிற ஆஸ்தா உனக்கு என்னாச்சு அப்படின்னு இவனை வந்து கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து ஒரு விமன் வந்து ஒரு 3 குழந்தைங்கள சமாளிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்களால பார்த்தா சிஸ்டர் இல்லி அப்புறம் சர்ச் ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. சரி, இல்லை என்னதான் இருந்தாலும் நான் இல்லாமல் எல்லோரும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆஸ்தா சொல்லும்போது, அதெல்லாம் எதுவும் இருக்காது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ இங்கே கட் பண்ணால் சர்ச்சில் எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கிறாங்க. நாஷ் வந்து ஆஸ்தாவும் யூனோவும் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போவாது நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு லில்லி சொல்ல, ஆஸ்தா யூனோ நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட பெஸ்ட்டை பண்ணுங்கள் அப்படின்னு லில்லி வந்து தான் மனசார ப்ரே பண்ணிக்கிறாங்க. ஆஸ்தா எதையோ சாப்பிட்டுருக்காரு, நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. நீ என்ன சாப்பிட்டுருக்குற அப்படின்னு கேட்கும்போது, பர்பிள் ஸ்னேக்கு அங்கே ஒரு பாட்டி வித்துட்டு இருந்தாங்க, இங்கே இருக்கிற இடத்துலையே இது ஒன்று தான் விலை கம்மியாக இருந்தது, அதனால தான் இதை வாங்கி சாப்பிட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருப்பாரு. இந்த உனக்கு வேணும்னு கேட்கும்போது, எனக்கு எதுவும் வேண்டாம், வா நம்ம போட்டிக்கு போகலாம் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போதே அந்த வெளியூர் ஆட்களை எல்லாத்தையுமே அந்த ஊர் மக்களை வந்து ரொம்பவே சீர் பண்ணுறாங்க, உங்களால் முடியும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தரோட கிரிமியரையும் வச்சு அவங்க வந்து நம்பர் ஆர்டர் வைஸ் பண்ணுறாங்க. ஸோ யூனோ வந்து அவரோட கிரிமியர் எடுத்து காட்டும்போது, உனக்கு 4 கிளவர் வந்துருக்கு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு உள்ளெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தியா அவங்ககிட்ட 4 கிளவர் கிரிமியர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது, ஆஸ்தா திடீர்னு வந்து என் பேர் ஆஸ்தா, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் அப்படிங்கிறாங்க. ஆஸ்தா சரி என்னோட கிரிமியர் காட்டு அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் என்னோட கிரிமியர் அப்படிங்கும்போது காட்டுறாரு. என்ன உன் கிரிமியர் இவ்வளோ அழுக்காக இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படிங்கும்போது, என்னவா இருந்தாலும் என்ன கிரிமியர் தானே அப்படிங்கிறாரு. சரி சரி இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் இவங்க கூட தான் சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரான். ஸோ அவரையும் காட்டி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு மெயின் ஹால் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒரு குருவியாட்ட கொத்திட்டு இருக்குது. ஸோ அந்த குருவி எல்லாருமே என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த எல்லா குருவியும் உன்னோட பவரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும், அதே சமயம் டீக்ரீஸும் பண்ணும். ஸோ இது வந்து உங்களோட பவர் லெவலை டெஸ்ட் பண்ணுறக்கான ஒரு இது அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் குருவி வந்து கொத்திட்டு இருக்குது. யூனோ வந்து ஒரு குருவி கூட கொத்தலை. இந்த பக்கம் ஆஸ்தாவை பார்த்தீங்கன்னா, யூனோ என்னோட காம்படிட்டர், நீ எப்படி உனக்கு இன்னும் ஒரு குருவி கூட கடிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, குருவி எல்லாத்தையுமே அவளை இழுத்து இழுத்து எல்லாமே கடிக்குது. ஸோ ஓடிட்டே இருக்காரு. ஓடும்போது திடீர்னு ஒருத்தர் மேலே முட்டுறாரு. அப்பா அந்த எப்படியும் அந்த குருவிட்டேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாரு. அகோரமான மூஞ்சியில் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு. இந்த ஆள் கண்ணை பார்த்தாலே எல்லாமே பயமாக இருக்கும். ஸோ இவரோட தாடியெல்லாம் பார்த்தா இவர் ஸ்டூடெண்ட் மாதிரியே தெரியலையே, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு அந்த ஆள் கத்த. இல்லை அட்டையை வச்செல்லாம் புத்தகத்தை ஒன்றும் எடை போட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவர் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு, உன்னாலேயும் முடியும் வா அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாரு. எல்லோரும் ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க. ஸோ அவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. தலையை பிடிச்சி, நீ இப்போ என்கிட்ட சாக போகிற, எனக்கு அட்வைஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ திடீர்னு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒவ்வொரு சோல்ஜர்ஸாக வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, இந்த பையனை நான் சாகடிக்க போகிறேன் அப்படின்றாரு. இவங்க எல்லாருமே புல் பிளாக் அந்த கூட்டத்தில் வந்திருக்கிறவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவர் தானே ஃபைனல் ரூரல் கேஸு. ஸோ இவர் தான் ஸ்பிரிச்சுவல் மேஜிக்கு ரொம்ப ஆச்சரியமாக பண்ணுறவர் அப்படிங்கும்போது, ஸோ இவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவர் பொண்ணுனாலே எல்லா பக்கமும் போய் பேசுவார். ஸோ இவர் வந்து எதுவுமே பேச மாட்டார். ஆனால் இவர் பண்ணுறதை பார்த்தாலே ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஸோ இவரோட பேர் பார்த்தீங்கன்னா கோல்டன் அக்ரிபா. அவனை விடுங்க, ஒரு மேஜிக் நைட்டு கமாண்டர் வந்து இப்படியெல்லாம் ஒரு பையனை அப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் எது கீழே வந்தீங்கன்னு கேட்கும்போது, நான் வழி தெரியாமல் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு போரில் பல விதமான கமாண்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு கமாண்டருக்கு முன்னாடி நம்ம இப்போல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஃபைனல் ரூல் கேஸ் வந்து எல்லாருமே கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காரு. ஆஸ்தாக்கு வந்து செம கோவம் வந்துருச்சு. இவரை நம்பி இவரை நம்பியெல்லாம் நான் இருக்க முடியாது, என்னோட பவர் நம்பி தான் நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மசில் எல்லாமே பில்டப் பண்ணிவிட்டு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. ஸோ கவுண்ட் பண்ணியிருக்காரு 10, 9, 8ன்னு. எதுக்கு கவுண்ட் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, உன்னை நான் சாகடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ 1ன்னு சொல்லும்போது வானவெடிக்கெல்லாம் நடக்குது. ஸோ பரவாயில்ல நீ பொலஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே விட்டுட்டு போயிட்டாங்க. உனக்கு ஸ்குவாட் கேப்டன் கமாண்டர் யாமி சிஹியாரோ கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது, எனக்கு எதுவும் இல்லை, சரி என்னோட பேர் ஆஸ்தா, உன்னோட பேர் என்னன்னு கேட்கும்போது, என் பேர் செக்கி புரோன்சஸா அப்படின்னு 2 பேர் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கமாண்டராக வந்துட்டுருக்குறாங்க. சில்வர் ஈகிள் கேப்டன் நோசல் சில்வா, ஃபியூகோலியான் வெர்மிலியான், ஸோ க்ரீன் பிரேயிங் மேண்டிசஸோட கேப்டன் ஜாக் த ரிப்பர் அப்படிங்கிறாங்க. ஸோ இவரோட சக்தி வச்சு உலகத்தையே 2ஆக பழக்க முடியும் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளூ ரோஸ் நைட்டோட கேப்டன் சார்லோட் ரோசிலை,
எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தியா அப்படின்னு இந்த பையன் வர்ணிக்க, என்னதான் இருந்தாலும் சிஸ்டர் லில்லி மாதிரியெல்லாம் இவங்க ஒன்றும் அழகா இல்லை அப்படின்னு ஆஸ்தா சொல்கிறாரு. பர்பிள் ஆர்க்கோட கேப்டன் கைசாட் ஆஸ்தா திடீர்னு அங்கே யாரும் தூங்கிட்டு வராங்க அப்படிங்கும்போது, பயப்படாத அவங்க தான் கோரல் பீகாக்கோட கேப்டன் டொரோத்தி அன்ஸ்வர்டு. அவங்க என்ன தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அவங்க தூங்கும்போது தான் நல்லாவே வேலை செய்வாங்க. ஸோ அவங்க தூங்கும்போது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆக்வாடியரோட கேப்டன் ரில்ஸ் பாய்ஸ் மால்டியர் அப்படிங்கிறாங்க. அந்த பையன் பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கானே அப்படிங்கும்போது, ஸோ அவருக்கு ரொம்ப கம்மி வயசு. அப்போ நான் விசாட் ஆகிற வேலை ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, விசாட் ஆகிற வேலையா? ஸோ இவங்க எல்லாருமே அடுத்தது இவர் தான் விசாடாக இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறம்போது, ஸோ அங்கே இன்னொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதிக சக்தி இருக்கிற ஸ்குவாடு மேஜிக் நைட் ஸ்குவாடு, அதோட கேப்டன் கோல்டன் டான். அடுத்து விசாட் கிங்காக நானும் இவனும் போட்டி போட்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்து பிளாக் புல்ஸோட கேப்டன் யாமியா அங்கே தான் உட்காந்துருக்காரு. ஸோ எல்லாருமே போட்டி போடுறதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டியோட ரூல்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு 100 விதமான சக்தி இருக்குது. அந்த 100 விதமான சக்தியிலையும் ஏதாவது ஒன்றில் கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ அதனால் இங்கே இருக்கிற கேப்டன்ஸ் எல்லாருமே உங்களோட ஸ்கில்ஸை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் கை தூக்கினா கூட நீங்கள் இங்கே சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி நாங்கள் போட்டிக்கு தயார் அப்படின்னு எல்லோரும் கத்தும்போது அவரோட கிரிமியர் யூஸ் பண்ணி ஸோ நல்லா தெளிவாக அந்த வானத்திலிருந்து திடீர்னு ஒரு இருள் சூழ்ந்து அங்கேருந்து ஒரு மரக்கட்டை வந்து எல்லார் கையிலையும் ஒரு ப்ரூம் ஸ்டிக் தருது. ஸோ இந்த ப்ரூம் ஸ்டிக்கில் எல்லோரும் பறக்கணும். ஸோ ஒரு மந்திரவாதியாக இருக்கான அடிப்படை தகுதியை பறக்கிறது தான். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாருமே வேறு லெவலில் பறந்துட்டுருக்கிறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ மறக்கவே தெரியாதவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்குறாங்க. சரி போட்டி ஆரம்பிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ பறக்கவே தெரியாதவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்குறாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய பேரவே வந்து நம்ம மேஜிக்கில் சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது, யூனோ வந்து காலில் சும்மா நின்றுக்கிட்டே வந்து ப்ரூம் ஸ்டிக்கில் பறந்துட்டுருக்காரு. ஏய் அந்த வில்லேஜ்லேருந்து வந்தவன் பார்த்தியா என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, கீழே ஆஸ்தாவையும் காட்டுறாங்க. பறக்கவே முடியல, தம் கட்டிகிட்டு இருக்காரு. இந்த பையன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இருங்க நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோவல் செல்வா கிளம்பிட்டாரு. ஸோ இவங்க எல்லோரும் பறக்கிறத பார்த்துட்டு ஆஸ்தாவுக்கு ரொம்பவே ஆச்சரியம். சரி இங்கே பாரு இது இப்படி தான் பறக்கணும், உன்னோட மைண்டை லூஸாக வச்சுக்கிட்டு ஸோ ஒட்டுமொத்த பாரு ப்ரூம் ஸ்டிக் மேலே பண்ணு அப்படிங்கிறாங்க. ஸோ இவரும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. திடீர்னு நோவல் சில்வா வந்து இங்கே பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு வந்து பறக்க போயிட்டுருக்கிறாங்க. ஏய் எங்கே போகிற, உனக்கான தகுதி எல்லாமே இங்கே ஆரம்பிச்சாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ அவங்களோடலாம் போய் போட்டி போடக்கூடாது, நீ ஒரு ராஜ்யத்தை சேர்ந்தவ அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டாக வேறு லெவலில் போயிட்டுருக்குது. டெவலப்மெண்ட் டெஸ்ட்டு, ஸ்கில் பவர் டெஸ்ட், அந்த மாதிரி வேறு லெவலில் எல்லாமே போயிட்டுருக்குது. ஒன்றில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணல, ஒன்றில் கூட ஆஸ்தா வந்து சரியாக பண்ணவே இல்லை. அவனுக்கு என்னாச்சு அந்த பையனுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா அப்படிங்கும்போது, சரி இதுதான் உங்களுக்கான கடைசி போட்டி. இந்த போட்டியில் வந்து நீங்கள் எல்லாருமே கிரிமியோரை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபுல் பவரை இங்கே காட்டுங்க. நம்ம நாட்டை காக்க போகிறோம். உங்களோட ஃபுல் பவரை காட்டினா தான் நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அடிபட்டதை பற்றி கவலைப்படாதீங்க, இங்கே உங்களை ஹீல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆள் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, எனக்கான ஆள் யாருன்னு தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையா பேர் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ ஆஸ்தா அவர் வந்து தேடிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து செகண்ட் ஷோ வந்து நானே உனக்காக போட்டி போடுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போட்டி போட்டுருக்குறாங்க. செகண்ட் ஷோ நல்லா போட்டி போடு அப்படின்னு ஆஸ்தா சொல்லும்போது, எனக்கு நீ இப்போ போட்டி போட சொல்கிறியா, நான் பாரு உன்னையே தோக்கடிச்சு உன்னை ஊருக்கு திருப்பி எனக்கு போகிறேன், போய் ஊரில் போய் இந்த நடந்த கதையெல்லாம் போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து டென்ஷன் பண்ணிட்டாரு. எப்படியும் ஜெயிக்க போகிறதில்ல, எப்படி இவன் தான் ஜெயிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க பேசும்போது போட்டி ஆரம்பிக்கிட்டு அப்படிங்கும்போது, ஸோ சிக்கின்ஸு வந்து அவரோட கிரிமியாரை யூஸ் பண்ணி அவருக்குள்ளேயே ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுட்ருக்காரு. ஷீல்டு மாதிரி வச்சுட்டு, ஸோ என்னோடய பவரை பார்த்தீங்களா, இதை ஒரு அஃபென்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், டிஃபென்ஸாகவும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது ஆஸ்தா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவன் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறாங்க எல்லாருமே. என்ன முடியுமா வந்து அடி என்னை யோசிக்காது அப்படிங்கும்போது அவரோட கிரிமியாரை பயன்படுத்தி ஸோ அந்த வாழை உருவி அளவுக்கு வாழை ஓங்கி ஒரே அடி அடிக்கிறாரு. அந்த பால் உடஞ்சி சிக்கின்ஸோவை ஒரே அடியில் படுக்க வச்சாங்க. யூனோவும் சிரிக்கிறாரு, எனக்கு தெரியும் யூனோ, எனக்கு தெரியாதா நீ இவனை ஜெயிச்சிருவே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ வாயை பிளந்துட்டு கீழே படுத்துட்டு இருக்காரு. நான் இங்கே ஒன்றும் வேடிக்கை பார்க்க வரல, நான் என் கஷ்டப்பட்டு உழைச்சது எல்லாமே இதுக்காகத்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Until then, bye from Harish Voice.